கோவை மாவட்டம் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் 49 பேருக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம். கோவை மாவட்டம் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் 49 பேர் தங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனைகளை வழங்க வேண்டும் என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர். ஆனால் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இம்மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தலைமையிலான அமர்வு இம்மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து இம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க சம்பந்தப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகளிடம் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் காப்பிகளை வழங்கினர். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் இன்று பயனாளர்கள் 49 பேரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிட்டு உடனடியாக பட்டா வழங்குவதாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பகுதியைச் சேர்ந்த பயனாளி அன்னபூரணி கூறுகையில், கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு காரமடை பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நிலம் ஒதுக்கீடு செய்து தரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் வீடுகளில் கட்டி வசித்து வருகிறோம். ஆனால் தற்போது வரை வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் பெரும் அவதியடைந்து வருகின்றோம். தற்போது நீதிமன்றத்தை நாடி பட்டா கிடைக்க வழிவகை செய்துள்ளோம். விரைவில் அதிகாரிகள் பட்டா தருவதாக தெரிவித்துள்ளனர். இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உஷா, பூர்ணிமா, சுமித்ரா, இந்திராணி, புஷ்பலதா, பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் அன்னபூரணி. நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா காரமடை கிராமம் எத்தப்ப நகர் பக்கத்தில் அம்பேத்கர் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல 3 வருஷமாக குடியிருந்துட்டு இருக்கோம். நாங்கள் பட்டா கேட்டு நிறைய டைம் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனுக்கள் கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இப்போ நாங்கள் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு 10/1/2025 எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாயிருக்கு. அது சம்மந்தமாக எங்களை விசாரிக்கிறதுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு இன்னைக்கு 28ஆம் தேதி மார்ச் 28ஆம் தேதி 2025 வருஷம் எங்களை இங்கே வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் இங்கே 49 பேரும் ஆஜராயிருக்கோம். எவ்வளோ வருஷமா அங்கே இருக்கீங்க? எவ்வளோ பேருக்கு இன்னும் பட்டா வர வேண்டியது? நாங்கள் 49 பேருக்கு எங்களுக்கு இன்னும் பட்டா வரலைங்க. 49 பேருமே 3 வருஷமாக அங்கேயே குடியிருக்காங்க. மேற்படி எல்லா வசதிகளும் வந்துருக்கீங்களா? தண்ணி வசதி, கரண்ட் வசதி அதெல்லாம் ரொம்ப குறையா இருந்துச்சு, அதெல்லாம் வந்துருக்கீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு போர் போட்டு புழங்குற தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் குடிதண்ணீர் வசதி இன்னும் கிடைக்கலைங்க. ஸ்ட்ரீட் லைட் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. பட்டா வாங்காதனால வீட்டு லைனுக்கு இன்னும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலைங்க.